இப்போ அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது. அவங்க நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவதற்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு உரிமை எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு உரிமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு 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 அம்மா எங்கேயாவது தவறான உடலுறவு வச்சுக்கிறாங்க, யாருடனாவது ஒரு தவறான உடலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த மகனுக்கு தெரிய வரும்போது அது குறித்து அந்த அம்மாக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம், அல்லது பேசலாம். ரொம்ப தலையிடக்கூடாது. அது அது அம்மாவின் சுதந்திரம். அதில் தலையிடுறதுக்கு அந்த மகனுக்கு பெரிதாக உரிமை இல்லை. ஏன்னா இந்த மகனும் இவனுக்கும் தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு வரும். அப்படி இருக்கும்போது அந்த உறவு மீது அந்த அம்மாவும் இவனுக்கு ஒரு 20 வயசு அதிகம் 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா, அதன் பிறகு அந்த மகன் தனித்து சுதந்திரமாக வாழ்வதற்கு, தனது விருப்பங்களின்படி வாழ்வதற்கு அந்த அம்மாவுக்கு உரிமை இருக்குது, அந்த பையனுக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மகனும் ஒரு தவறான உடலுறவில் ஈடுபடுகிறான், அது அந்த அம்மாவுக்கு தெரிய வருது அப்படின்னா, அதன் பொருட்டு ஏதாவது ஆபத்து தனது மகனுக்கு ஏற்படுமா என்பதை அறிந்து அது குறித்து வேண்டுமானால் எச்சரிக்கை செய்யலாம். மற்றபடி அதை ஒரு ஆணின் அந்த செயலுக்கு ஒரு அம்மா குறுக்க நிற்கிறது, அது தப்புன்னு சொல்கிறது, ஒரேடியாக மறுக்கிறது, தடையாக இருப்பது, அப்படிங்கிற செயலில் ஈடுபடக்கூடாது. ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு மற்றவங்களுக்கு அது எந்த ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தான் எவ்வளோ உரிமை எவ்வளோ நம்ம தலையிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தலையிடணும். அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையன் ஒரு ஆண் இருக்கான், அவனுடைய அம்மா இன்னொரு ஆணுடன் தவறான உடலுறவில் ஈடுபடுனா எப்போது ஒரு முறை ஈடுபடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அது அந்த மகனுக்கு தெரிய வரும்போது அது குறித்து வெகுண்டெழுந்து நிறைய கொலைகள்லாம் கூட நடந்திருக்கும். அம்மாவின் கள்ளத்தொடர்பை கண்டித்து அந்த தாய் கேட்காததால் அந்த தாயை கொலை செய்த மகன் அப்படின்னு செய்தியெல்லாம் வரும். அப்போது இது போன்ற செயல்களில் முதல்ல ஒரு அம்மாவின் தனிப்பட்ட அந்த சுதந்திரத்தில் ஒரு மகன் தலையிடக்கூடாது. அது ஒரு சகோதரி இருக்கிறாள், ஒரு ஆணின் சகோதரி, அவளும் ஏதாவது கள்ளத்தொடர்புன்னு சொல்லக்கூடாது, தவறான உடலுறவில் ஈடுபடுகிறார். அப்படிங்கும்போது அது அந்த சகோதரியின் தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் ஒரு சகோதரன் குறுக்க நிற்கக்கூடாது. இது குடும்ப கௌரவம் உன்னால் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறுக்க நிற்கிறது, தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா இது இங்கே எல்லாருக்குமே ஒரு தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு, எல்லாருமே அதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ஈடுபட்டால் அது தப்பே கிடையாது. தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்கும். ஏன்னா தவறான உடலுறவுங்கிறது தெரியாமல் பண்ணுற, யாருக்கும் தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயம். அதை நீங்கள் தினமும் பண்ண முடியாது, தினமும் அடிக்கடியோ பண்ண முடியாது. அது தவறான உடலுறவுன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் யாருக்குமே தெரியாமல் எப்போதாவது பண்ணுவாங்க. திருமண உறவு தான் ஒரு கணவன் மனைவின்னா அவங்க தினமும் உடலுறவு வச்சுப்பாங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு இங்கே அதிகமாக இருக்குது, யாரும் அதை தடைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் தவறான உடலுறவுங்கிறது அதனால் யாரும் அப்படியே அதை அதிகமாகவும் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாமல் என்றைக்காவது ஒரு நாள் தான் அதை பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அது தவறான உடலுறவாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமையில் சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடக்கூடாது. மற்றவங்கன்னா அதாவது உரிமை இல்லாதவர்கள் தடை. ஒரு மனைவி தவறான உடலுறவு வச்சுக்கிறா யாருடைய, அது கணவனுக்கு தெரியாதுன்னா அதை கண்டிப்பதற்கும் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த கணவனுக்கு உரிமை உள்ளது. முழு சுதந்திரம் அவனுக்கு மட்டும்தான் உள்ளது, மற்றவர்களுக்கு கிடையாது. அது மாதிரி ஒரு கணவன் ஒரு தவறான உடலில் ஈடுபடுகிறான் அப்படிங்கும்போது அதை தடுத்து நிறுத்துகிற உரிமையும் சுதந்திரமும் அந்த மனைவிக்கு தான் இருக்குது, முழு சுதந்திரம், மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவங்க அவங்களுடைய அந்த சகோதரனாக இருக்கலாம், ஒரு ஆண் தப்பு செய்கிறான், தவறான உடலுறவில் ஈடுபடுகிறான்னா அதை கண்டிக்கிறதுக்கோ தடுத்து நிறுத்துறதுக்கோ அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கோ அந்த ஆணின் சகோதரர்களுக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது அவன் பையனுக்கோ கூட கிடையாது, மகளுக்கோ கூட கிடையாது. அந்த ஆணின் மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட சுதந்திரம். அதில் நாம் எந்த அளவுக்கு தலையிடணும் தலையிடக்கூடாது, இந்த விதிமுறைகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த எல்லைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தவறான உடலுறவு என்பது அனைவருமே தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பு செய்வாங்க.
தப்பு செய்கிறது தான் இயல்பு. ஆனால் இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து மனித வாழ்க்கை ஆபத்தானதாக இருக்கிறது. ஏன் தவறான உடலுறவை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இங்கே மனித வாழ்க்கை ஆபத்தானதாக இருக்கிறது. தப்பான உடலுறவை வச்சுக்கிட்டாக்கா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணின் மனைவியோடு உடலுறவு வச்சுக்கிறான். அப்போ அது வந்து தவறான உடலுறவு வச்சுக்கிறான். என்றைக்கோ ஒரு நாள் வச்சுக்கிட்டா கூட அது அந்த ஆணுக்கு தெரிய வரும்போது தனது மனைவியுடன் தவறான உடலுறவில் ஈடுபட்ட அந்த ஆணை வந்து கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு உலகம் இது. அதனால் வந்து மென்மையாகத்தான் எல்லோரும் கையாளுவார்கள். ஒரு தவறான உடலுறவை எல்லோரும் மென்மையாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள், மென்மையாகத்தான் கையாளுவார்கள்னு சொல்ல முடியாது. அதனால் தவறான உடலுறவில் ஈடுபடுகிறவர்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. தவறான உடலுறவில் ஈடுபடுகிறவர்களை கொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, கொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து தவறான உடலுறவில் ஈடுபடும்போது அதை வந்து எல்லோருமே வந்து கண்டிக்கிறாங்க, எல்லாருமே அதுக்கு தடையாக வந்து நிற்கிறாங்க. அதனால் இந்த காலத்து நடைமுறைகளை பற்றி இந்த காலத்து நடைமுறைகள் என்பது வேறு. நான் சொல்கிறது வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு உள்ள மக்கள் அவங்க வந்து தவறான உடலுறவு அது போன்ற நடைமுறைகள் அவர்கள் வாழ்க்கையில் அதற்கான வாய்ப்புகள் வரும்போது அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி நடந்துக்கணும், அதை பற்றி தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நான் சொல்கிற கருத்தை இந்த காலத்தோடு பொருத்தி பார்க்காதீங்க. இந்த காலம் வந்து இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் ரொம்ப ஆபத்தானது. அதனால் வந்து இதன் போக்கை அவர்களின் போக்கிலே அதுபடியே விட்டுவிட வேண்டியது தான். அதில் வந்து நீங்கள் ஒரு நடைமுறையை மாற்றணும்னு நினைக்காதீங்க. இங்கே நிறைய ஆபத்தானது, தவறான உடலுறவுக்கு இங்கே வந்து ரொம்ப ஆபத்தானது, அது மரணத்தை கூட ஏற்படுத்தும். அதனால் வந்து நான் சொல்கிற நடைமுறையை இந்த உலகத்தோடு பொருத்தி பார்க்காதீர்கள். அதனால் இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து மக்கள் மென்மையானவர்களாகவும் எளிமையானவர்களாகவும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அங்கே வந்து எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்களாகவும் தான் இருப்பாங்க, சுதந்திரமானவர்களாக இருப்பார். அதனால் தப்புங்கிறது வந்து இங்கே நடக்கும். அங்கே அடிமைகள் யாரும் இருக்க மாட்டாங்க, உண்மையாகவும் இருப்பார்கள். அதுக்காக வந்து அவங்க யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்காக அவங்க தப்பே செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இயல்பானவர்களாக இருப்பார்கள், இயல்பாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. அதுக்காக வந்து யாருக்கும் துரோகம் செய்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் தனக்கு பிடித்தமானவர்களுக்கு உண்மையாக இருப்பதே அவர்கள் அதை ரொம்ப விரும்புவாங்க. அப்படி கூட அவங்க இருக்கலாம், தனக்கு பிடித்தமானவர்களுக்காக உண்மையாக இருப்பதே அவர்கள் விரும்புவார்கள். அதனால் நான் சொல்கிற நடைமுறை வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயத்தில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட சுதந்திரத்தில் வந்து தலையிடுவதற்கான உரிமை யாருக்கெல்லாம் இருக்குன்னா, ஒரு கணவனின் தவறான உடலுறவை தடுக்கின்ற முழு உரிமையும் மனைவிக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. மகனுக்கோ அம்மாவுக்கோ கிடையாது, அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கிடையாது, அப்பாவுக்கோ பேரனுக்கோ கிடையாது, தாத்தாவுக்கு கூட கிடையாது, வேறு நண்பர்கள் கூட கிடையாது. அது மாதிரி ஒரு மனைவியின் தவறான உடலுறவை தடுத்து நிறுத்துகிற முழு உரிமையும் சுதந்திரமும் அந்த கணவனுக்கு தான் உண்டு. வேறு மற்றவங்க வந்து நான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறுக்கிடுகிறது. ஆனால் நீங்கள் வந்து அரசியல், இதில் உறவு முறையில் ஒரு அரசியல் இருக்குது. ஒரு அம்மாவின் தவறான உடலுறவு ஒரு மகனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்போ மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தனது தந்தையிடம் போய் சொல்லிக் கொடுக்கலாம். இது உறவுமுறை அரசியல். அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்மா வந்து யாருடன் தவறான உடலுறவு வைத்து கொள்கிறாரோ அவரை வந்து அந்த ஆணை வந்து இந்த மகனுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் அது குறித்து என்ன பண்ணுவான், தனது அப்பாவிடம் போய் அம்மாவுக்கு இந்த அம்மா இந்த மாதிரி அவனோட எப்போ ஒரு வாட்டி சந்திச்சுட்டு வர்றாங்க, இது தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வருது, என்னன்னு போய் பாருப்போ, நான் சொன்னேன்னு சொல்லிடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உறவுமுறை அரசியல் இது. ஆனால் நேரடியாக போய் தடுக்கிறதுக்கு அதை வந்து கண்டிக்கிறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னா, அது வந்து ஒரு கணவனின் தவறான உடலுறவை நேரடியாக போய் கண்டிக்கிற உரிமை ஒரு மனைவிக்குத்தான் இருக்கிறது. அது மாதிரி ஒரு மனைவியின் தவறான உடலுறவை நேரடியாக கண்டிப்பதற்கும் தடுக்கிற உரிமை வந்து கணவனுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு கணவன் ஒரு மனைவி தப்பு பண்ணுறான்னா அந்த மனைவி அப்போ இவன் போய் ஊர் நிர்வாகத்தில் புகார் கூறணும். யார் மீது புகார் கூறுவான்னா, அந்த தனது மனைவியோடு தொடர்பு வைத்துக்கொள்கிற, தவறான உடலுறவு தொடர்பு வைத்துக்கொள்கிற அந்த ஆணின் மீது தான் புகார் கொடுக்க முடியும். புகார் என வந்துவிட்டால் புகார் வந்து யார் மீது கொடுக்கப்பட வேண்டும்னா, தனது மனைவியோடு கள்ள தொடர்பு அல்லது தவறான உடலுறவு வைத்துக்கொள்கிற
அந்த ஆணின் மீது தான் புகார் கொடுக்க முடியும். அந்த மனைவி மீது புகார் கொடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு மனைவி வந்து தனது கணவனோடு ஒரு பெண் தொடர்பு வைத்துக்கொள்கிறார், தவறான உடலுறவு வைத்துக்கொள்கிறார். அப்படிங்கும்போது இந்த பெண் வந்து புகார் கொடுக்கும்போது தனது கணவன் மீது தான் புகார் கொடுக்க முடியும். தனது கணவனோடு தவறான உடலுறவு தொடர்பு வைத்துக்கொள்கிற அந்த பெண்ணின் மீது இந்த பெண் புகார் கொடுக்க முடியாது. அடிப்படையில் என்னென்னா, பெண் மீது பாலியல் உறவு தொடர்பாக, தவறான உடலுறவு தொடர்பாக, கள்ள தொடர்பு குறித்து ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணும் பெண்ணும் புகார் கொடுக்கவே முடியாது. ஆண்கள் மீது தான் புகார் கொடுக்க வேண்டும். ஆண்கள் தான் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ ஒரு ஆணும் பெண்ணுக்கும் தவறான உடலுறவு இருக்கிறது என்றால் அதில் யார் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் யார் தண்டிக்கப்படுவார்கள் என்றால் அந்த ஆண் தான் தண்டிக்கப்படுவார்கள். அந்த பெண்ணை தண்டிக்க முடியாது. அதனால் இந்த தவறான உடலுறவுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? பெண் தான் வந்து ஒரு உடலுறவுக்கு வந்து ஒரு பெண் தான் வந்து காரணம். ஆனால் வந்து அந்த பெண்ணின் அனுமதி இருந்தால் தான் ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணின் அருகில் போக முடியும், அந்த பெண்ணை தொட முடியும், உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும். என்றாலும் அந்த ஆண் வந்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தவறான உடலுறவுக்கு ஒரு பெண் கூப்பிட்றா அப்படின்னா இவன் வந்து அதற்கு உடனே உடன்பட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் நாளைக்கு தண்டனைன்னு வரும்போது இந்த ஆண் தான் அனுபவிக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பின்விளைவுகளை, தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கிறையா அப்படின்னா நீ போ, இல்லைன்னா போகாத. இல்லை அதனால் நாளைக்கு தண்டனை பிரச்சனைன்னு வரும்போது புகார் கூறப்படும் போது உன்னிடம் ஆண் மீது தான் கூறப்படும், தண்டனையும் இந்த ஆண் தான் ஏற்பான். பெண் தப்பிச்சிருவாங்க. பெண்ணை வந்து நீங்கள் பாலியல் புகார் கூறவும் முடியாது. அப்படி கூறினாலே புகார் கூறினாலே குற்றமாக கருதப்படும். இதுதான் பெண் சுதந்திரம் என்பது. பெண் வந்து எந்த அளவுக்கு பாலியல் உறவில் பாதுகாப்பானவளாக சுதந்திரமானவளாக இயங்குகிறார் என்பதற்கு இது. அதனால் பெண்கள் வந்து தைரியமாக அந்த ஆண் பெண் உறவில் தைரியமாக செயல்படுவாங்க. ஆண் தான் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால், தண்டனைன்னு வந்தால் அது ஆண் தான் பாதிப்பை உணர்வான், அனுபவிக்க வேண்டியிருக்கும். தண்டனைன்னு வந்தால் அந்த தண்டனையை ஆண் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பெண் தப்பித்து கொள்வார். அதனால் வந்து இதில் நிறைய பிரச்சனைகள். எப்படின்னா, வேணுமுன்னே ஒரு ஆணை மாட்டி விடுறதுக்காக கூட ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாள், அவனிடம் ஆசையை ஏற்படுத்தி தன்னிடம் வரவழைத்து இவன் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான் அப்படின்னு சொல்லிவிடுவாள். அவன் மேலே ஏதாவது ஒரு பழைய கோபம் இருக்கலாம், அதுக்காக இவனை பழி வாங்குறதுக்காக கூட அவள் அப்படி செய்வாள். அதனால் ஆண் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பழைய பகை ஏதாவது இருக்கலாம் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது. ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை அவமதித்திருக்கலாம். அப்போ அதை அந்த பெண் மனசில் வச்சுக்கிட்டு இவனை சிக்க வைக்கணும், இவனுக்கு வந்து இவனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவான், அவன் மீது ஆசை கொள்வது போல் நடித்து அவனை தனது அருகில் வர வைத்து அல்லது கட்டி பிடிச்சிட்டு ஏதோ பண்ணிவிட்டு அது வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணிவிடுவான். அல்லது அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவான், இந்த மாதிரி உன் புருஷனுக்கும் என் கூட எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து இவன் என்னை கையை பிடிச்சி எடுத்துட்டான், அல்லது இவன் என்னிடம் உறவு வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறான், இந்த மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்புறம் தண்டனைன்னு வரும்போது அது ஆனால் ஆனால் வந்து அது உடனே சொல்லிட்டா, ஒரு பெண் சொல்லிட்டா, ஒரு ஆண் மீது புகார் கூறிட்டா அப்படின்னா உடனே அந்த ஆணை பிடிச்சி தண்டிச்சிட மாட்டாங்க, விசாரிப்பாங்க. உண்மையிலே வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணின் கையை பிடித்தானா, உடல் உறவுக்கு அழைத்தானா என்பது குறித்து விசாரிப்பாங்க. விசாரித்து தான் அந்த ஆணுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அது உண்மையாக இருந்தால் தண்டனை கொடுப்பாங்க, பொய்யாக இருந்தால் இதுபோன்று பொய்யான புகார்களை கூறுகிற பெண் மீது தண்டனை கொடுக்கலாம். அதாவது பொய்யான புகார்களை கூறி ஒரு ஆணை தண்டிக்க வேண்டும் என விரும்புகிற ஒரு பெண்ணிற்கு தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பெண் சுதந்திரத்தை ஒரு பெண் தவறாக பயன்படுத்துகிறார் என்று பொருள். ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதை வைத்து என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதற்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த சுதந்திரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த சுதந்திரத்துக்குன்னு அதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண் கையில் ஒரு கத்தியை கொடுத்தாச்சு, அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ வந்து உன்னை யாராவது கற்பழிக்க வந்தால் நீ வந்து கத்தியால் குத்து அப்படின்னு தான் அந்த கத்தியை கொடுத்துருக்கு. உனக்கு பிடிக்காத ஒரு ஆணை கூப்பிட்டு
அவனை குத்தி இவன் என்னை கையை பிடிக்க வந்தான், அதனால தான் நான் இவனை கத்தியால் குத்தினேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து நம்ம விட்டுற முடியுமா? விட்டுற முடியாது. அதனால் ஒரு பெண்ணும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அது தனக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு. அந்த மதிப்பை வந்து மரியாதை, அது ஒரு தனக்கு அந்த பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, அதை வந்து சரியாக பயன்படுத்தணும். நாளைக்கு அவள் பொய் சொல்லி, கண்டிப்பாக பொய் சொன்னால் கண்டிப்பாக அது தெரிய வரும். ஒரு ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு இது மாதிரியான பொய்யை சொன்னால் நாளைக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அவன் நண்பன் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லுவான், எது உண்மை எது பொய் அப்படிங்கிற நாளைக்கு தெரிய வரும். அப்போ அந்த பெண்ணுக்கான மரியாதையே போயிடும். அந்த பெண்ணும் அப்புறம் தண்டிக்கப்படுவாங்க. அது அவள் பொய் சொல்லியிருக்கிறாள், பொய்யான புகாரை அந்த ஆண் மீது சுமத்தி இருக்கிறாள். அப்படிங்கும்போது அதற்கான தண்டனை அதுக்கும் அந்த பெண்ணுக்கான தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனைங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய அந்த ரொம்ப மோசமான தண்டனையாக இருக்காது, ஒரு நியாயமான தண்டனை, அவ்வளோதான். மென்மையான தண்டனையாக இருக்கும், நியாயமான தண்டனையாக இருக்கும். அவர்களை வந்து அதுக்காக வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த அரேபிய நாடுகளில் தண்டனை கொடுப்பான், தலையை வெட்டுறது அந்த மாதிரியான தண்டனை, அது மாதிரி கொடூரமான தண்டனைலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு மனித தன்மை உள்ள ஒரு தண்டனையாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு, தலைவியாக பதவி ஏற்பதற்கு 1 வருட காலத்திற்கு தடை விதிக்கலாம். ஒரு ஊரின் தலைவியாகவும், ஒரு தெருவின் தலைவியாகவும், ஒரு கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவும் பொறுப்பு வகிப்பதற்கு 1 வருட காலம் தடை விதிக்கலாம். அல்லது அந்த பெண்ணிற்கு 1 வருட காலம் எந்த பாலியல் புகாரும் கூறுவதற்கு உரிமை கிடையாது, உரிமை இல்லாமல் செய்யலாம். இது மாதிரி ஒரு அற்புதமான தண்டனைகளை கொடுக்கலாம். இதுதான் வந்து சரியான தண்டனை. அதனால் ஒரு ஆண் வந்து எப்போதும் விழிப்போடு இருக்கணும். பெண் வந்து எப்படி வேணாலும் ஒரு ஆணை வந்து சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு அவனை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கலாம். ஏன்னா அவளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆதிக்கம் மிகுந்தவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் இருப்பார்கள், ஆட்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள், வலிமையானவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்களை வந்து ஏதாவது ஒரு பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு ஆண்களை வீழ்த்தணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு பெண் வந்து தன்னை கூப்பிடுறா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், உண்மையாகவே காரணமாக இருக்குமா அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆண் தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு பெண் எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிப்பா அதே அளவுக்கு அவர் ஆணும் யோசிக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு தண்டனைன்னு வந்தால் ஆண் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஆண் உஷாராக இருக்கணும் பெண்களிடம். அது மாதிரி ஒரு சகோதரி வந்து ஒரு தவறான உடலுறவு, வேற ஒரு ஆணுடன் வந்து ஒரு தவறான உடலுறவு இந்த சகோதரிக்கு இருக்குது, அதை தெரிந்து கொள்கிற அந்த சகோதரன் வந்து உடனே அந்த சகோதரியின் அந்த நடவடிக்கைக்கு குறுக்க நிற்கிறது, தடுத்து நிறுத்துறது, ஆக்ரோஷமாகிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் வச்சுக்கூடாது. அது அந்த சகோதரியின் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம். அதில் போயிட்டு இவன் அந்த சகோதரியோட தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அதை போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க நிற்கக்கூடாது. அது நாகரிகமற்ற செயல். ஏன்னா அது தவறான உடலுறவாக இருந்தாலும் சரி, அவங்க அதை வந்து சரி தவறுன்னு அதை தெரிஞ்சு அதை துணிஞ்சு அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்க நல்லது கெட்டதோ அவங்க வந்து சுயமாக சிந்தித்து தான் அதை செய்கிறார்கள். அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அந்த சகோதரியின் கணவருக்கு உரிமை உண்டு. வேணா நீ வந்து உன்னுடைய சகோதரி இது போன்று தவறான உடல்களில் ஈடுபடுகிறார் ஒரு ஆணுடன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சகோதரியின் கணவரிடம் போய் உன் சகோதரிக்கு தெரியாமல் போய் சொல்லலாம். இது உறவுமுறை அரசியல். ஒருவேளை இப்படி நீ சொன்னது வந்து உன் சகோதரிக்கு தெரிய வரும்போது அவளுக்கு உன் மேலே வந்து அவளும் ஏதாவது பழிவாங்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவாள். நீ யாருடையாவது தப்பு பண்ணும்போது அவள் கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாள். உன்னுடைய மனைவியிடம், அந்த ஆணின் மனைவியிடம், அந்த சகோதரனின் மனைவியிடம் போட்டு கொடுத்துருவாள். அதனால் இதெல்லாம் உறவுமுறை அரசியலுக்குள்ளே வரதான் செய்யும். அதனால் வந்து ஆனால் இதில் எது நாகரிகம் அப்படின்னா மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் பாதுகாப்பு. அப்படிங்கிறது ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இது போன்ற நடைமுறைகள், இது போன்ற புரிதல்கள் அங்கே இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி ஒரு அப்பா வந்து வேற ஒரு பெண்ணுடன் தவறான உடலுறவில் ஈடுபடுகிறார்,
தொடர்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அது வந்து அந்த அப்பாவின் மகளுக்கு தெரிய வருது அப்படிங்கும்போது அந்த மகள் வந்து ஏன்ப்பா இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஏன் துரோகம் பண்ணுற இப்படி கேட்கலாம். ஆனால் அதுவே ரொம்ப வன்மையாக எடுத்து முன்வைக்கக்கூடாது. அல்லது வந்து இது அப்பாவின் தனிப்பட்ட சுதந்திரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தலையிடாமல் கூட போகலாம். ஆனால் வந்து அதுக்கு வந்து குறுக்க நிற்கணும், நீ வந்து தடை பண்ணணும், அந்த அப்பாவின் தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து பொதுவாக ஆண்களுக்கு பெண்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை அது வந்து அப்பாவோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு அதில் வந்து நாம் தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறதா. ஏன்னா நாளைக்கு வந்து மகளே ஒரு தப்பு பண்ணும்போது அப்பா வந்து எதிரியாக மாறுவார். அது வந்து எதிரிகளை எல்லாருமே தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால தான் நீ வந்து யாருடைய தப்பையும் கண்டுக்காமல் போகிறது. உனக்கு உரிமை இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறவர்களைத்தான் நீ உண்மையாக நீ கண்காணிக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும். அதை மட்டும் செய். மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வந்து நீ வந்து அவர்களுக்கு எதிராக போய் உனக்கு உரிமை இல்லை, அதற்கான உரிமை உனக்கு இல்லை. நீ மகளாக இருந்தாலும் சரி, உனது தந்தையின் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்துவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தவறான உடலுறவுங்கிறது அதுவும் கஷ்டமான விஷயந்தான். ஒரு தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு ஒரு ஆணுக்கு கிடைக்கிறதோ ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதோ அதுவும் கஷ்டமான விஷயந்தான், அரிதான விஷயந்தான். அப்போ அந்த அரிதான விஷயத்துக்கு அது வந்து உனக்கு எளிதாக கிடைத்து விடாது. தவறான உடலுறவு என்பது வந்து சும்மா போனால் உடனே கிடச்சிடாது. யாரும் அதற்காக இங்கும் வரிசையாக நிற்கலை. அதனால் ஒரு தொடர்பு என்பது, தவறான உடலுறவுக்கான தொடர்பு என்பது ஒருத்தர் கிடைக்குதுன்னா அதுவும் வந்து ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கணும். ஏன்னா அது வந்து தவறான உடலுறவுங்கிறது வந்து யாரும் வந்து தினமும் வச்சுக்க முடியும். என்றைக்காவது ஒரு நாள், அதுவும் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவன் இல்லாத நேரத்தில், மனைவி இல்லாத நேரத்தில் அது வந்து அதற்கான வாய்ப்பு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்போதாவது தான் கிடைக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி வேணால் வந்து இன்றைக்குள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இடங்களுக்கு, ஒரு ஆண் வந்து வெளியூர்களுக்கு வேலைக்கு போகிறான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான், மனைவி தனித்து இருக்கிறாள். அப்போ இங்கே தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு மனைவி வேறு ஊருக்கு வேலைக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க, கணவன் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது இதுக்கு இடையில் வந்து ஒரு கணவன் வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு அதிகம். ஒரு மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு இங்கே வாய்ப்பு அதிகம். ஆனால் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்போதும் ஒன்றாவே இருக்கிறாங்க. ஒரு காதலர்களாகவே, ஒரு காதலியும் எப்படி இருப்பாங்க, ஒன்றாவே தான் இருப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க. அப்போ பெரும்பாலான நேரங்களில் இவங்க ஒன்றாவே இருக்கிறாங்க. அதனால் ஒரு கணவன் தப்பு பண்ணால் மனைவிக்கு தெரிய வந்துடும், மனைவி தப்பு பண்ணால் கணவனுக்கு தெரிய வந்துடும். அவங்களுடைய விளைநிலம், அவங்க வேலை செய்கிற இடம் வந்து வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும். கூட்டு குடும்பத்திற்கு பின்னாலேயே அவர்கள் தொழில் செய்கிற அந்த விவசாய நிலம் கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியே இருக்கும். அதனால் வேலை செய்கிற இடம் எங்கேயோ இருக்காது, எங்கேயோ போகிற வழியில் தப்பு பண்ணலாம் யாருக்கும் தெரியாமல், அதுக்கும் வாய்ப்பு கம்மி. வேலை செய்கிற இடம் அந்த விவசாய நிலப்பகுதி, தொழில் செய்கிற அந்த விவசாய நிலப்பகுதி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள், ஒரு ஊரில் அங்குள்ள மக்கள் தொழில் செய்கிற விவசாய நிலப்பகுதி என்பது வீட்டுக்கு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியே இருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக இருக்கும். அங்கே போனால், அந்த பகுதிகளுக்கு போனால் தப்பே, யார்கிட்டையும் பேசக்கூடாது, தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கான விளைநிலம் என்பது தனியாகவே இருக்கும். ஒரு குடும்பத்திற்கான தோட்டம் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும், ஒரு குடும்பத்தில் வந்து 16 பேர் இருக்கிறாங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 16 பேருக்கும் தலா ஒவ்வொரு பேருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். 8 வயசு நிரம்புனா அவங்க கையில் ஒப்படைப்பாங்க, மற்றபடி அந்த நிலம் அவர்களுக்கு தயாராக இருக்கும். இப்படி ஒரு கூட்டு குடும்பத்திற்கு தேவையான 32 ஏக்கர் விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு, ஏன்னா தனியாக ஒரு வேலி, இயற்கை வேலி, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் தனித்தனி விளைநிலம் இருக்கும், தனித்தனியாகவே அந்த விளைநிலங்கள் இருக்கும். அதனால் இன்னொரு கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த விளைநிலத்திற்குள் புகுந்ததற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த மாதிரி விளைநிலத்துக்குள்ளே போனாங்கனாக்கா, விவசாயம் செய்கிற அந்த தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போனாங்கனாக்கா, அங்கே யார்கிட்டையும் பேசக்கூடாது, தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது, பார்க்கவும் கூடாது. அமைதியாக போயிட்டு அமைதியாக வரணும், தனியாக போகக்கூடாது, சேர்ந்து நடக்கக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு. அப்போ வேலை செய்கிற நேரம் 3 மணி நேரம் தான். காலைல 7 மணிக்கு போகிறாங்க, 10 மணிக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்த பிறகு கணவன் மனைவி எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பெரும்பாலான நேரங்கள் கணவன் மனைவியும் காதலர்களைப் போல ஒன்றாகவே இருக்கிறார்கள், கண்காணிப்பில் இருக்கிறார்கள். ஒரு மனைவியின் கண்காணிப்பில் கணவனும், கணவனின் கண்காணிப்பில் மனைவியும் இருக்கிறாங்க.
அதனால் வந்து இது எல்லாம் இது எல்லாம் தாண்டி தவறான உடலுறவில் ஈடுபடுவது சாத்தியமே இல்லை. நீ ஒரு மனைவியை ஏமாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா நீ உன் மனைவியை பிடிக்கலை, உன் மனைவியை விட வேற ஒரு பெண்ணை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ உனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கு அங்கே எளிது. பிடிக்கலன்னா விவாகரத்து பிடிச்சி நீ வாழணும். உன் மனைவியிடம் நீ வாழ்கிறாய் என்றால் உனக்கு பிடித்து தான் நீ வாழ வேண்டும். அதனால் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எப்போ வருது அப்படின்னா, மனைவியிட்டேருந்து நீ பிரியறது கஷ்டம், கல்யாணம் பண்ணிட்டான்னா நீ உன்னால் பிரியவே முடியாது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒருத்தரை வந்து அந்த திருமண உறவுக்குள் முடக்கும்போது தான் இந்த துரோகங்கள் நிறைய நடக்குது. பிடிக்காத மனைவியுடன் வாழ்வதும், பிடித்த ஒரு பெண்ணோடு தவறான உடலில் ஈடுபடுவதும், கள்ள தொடர்பு வைத்துக்கொள்வதும் ஏன் இங்கே நடக்குதுன்னா, பிடிக்காத மனைவியிடமிருந்து இங்கே பிரிவது கடினம், பிடிக்காத கணவனிடமிருந்து இங்கே பிரிவது கடினம். அதனால் சரி ஓகே இதுதான் நம்ம தலைவிதி, அதனால் பிடித்த ஒருவனை நம்ம வந்து வேற எங்கேயா வச்சுக்குவோம், பிடித்த ஒருத்தியை ஒரு ஒப்பாட்டியாக அல்லது ஒப்பாட்டனாக வைத்துக்கொள்வோம். இதுதான் தற்கால இயந்திர அறிவியல் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தீர்வு. பிடித்தவனோட வாழ முடியல, பிடித்தவனை வச்சிக்கவாத செய்வோம், பிடித்தவளை வச்சிக்கவாத செய்வோம் அப்படின்னு வாழ்கிறாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பிடிக்காத மனைவியோட வாழணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது உங்கள் மனைவியோட இன்னொரு பெண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்கள் மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு போய் வாழலாம். அது ரொம்ப எளிது. ஒரே மாதத்தில் தானாகவே விவாகரத்து கிடச்சிரும். அதே நேரத்தில் உனக்கு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா உன்னால் விவாகரத்து பண்ண முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உனக்கு வந்து 8 வயசுக்குள்ளே குழந்தைங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த உன்னால் விவாகரத்து கிடைக்காது. விவாகரத்துக்கு நீ முயற்சி பண்ணவே கூடாது. 8 வயசுக்கு மேலே அந்த குழந்தைக்கு 8 வயசு தாண்டினா தான் உனக்கு விவாகரத்துக்கு நீ முயற்சி பண்ண முடியும், விண்ணப்பிக்க முடியும். விவாகரத்துக்கு விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். விவாகரத்து பண்ணுறது அங்கே ரொம்ப எளிது, சேர்வதும் பிரிவதும் அங்கு எளிது. அதனால் உனக்கு பிடிக்காதவர்களிடம் உன்னை யாரும் நிர்பந்தப்படுத்த, பிடித்தவங்களோட தான் நீ வாழப்போகிற. அதனால் பிடித்தவங்களுக்கு நீ துரோகம் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கவும் மாட்ட. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து ஒரு தவறான உடலுறவுக்கான அதையும் கடந்து ஒரு தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் அரிதானது தான். அது இங்கே யாரும் காத்துக்கிட்டு இல்லை, யாரும் வரிசையாக இல்லை. நான் தவறான உடலுறவுக்கு தயாராக இருக்கிறேன், என்னை யார் வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்கே வந்து ஆண்களோ பெண்களோ கழுத்தில் போர்டு போட்டு சுற்றலை. அது தவறான உடலுறவும் அதுவும் ஒரு காதல் தான். அதனால் அதற்கான வாய்ப்பும் இங்கே அரிதானது தான். அதனால் ஒரு மகள் இருக்கிறார், தனது அப்பாவுக்கு இன்னொரு பெண்ணோடு தவறான உடலுறவு இருக்கிறது. அப்படிங்கும்போது ஆனால் அந்த அப்பாவுக்கு வந்து தனது அம்மாவைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு தப்பு பண்ணுங்கிற ஒரு ஆசையில் இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்கிறார். அப்படிங்கும்போது அதை வந்து அந்த மகளுக்கு அது தெரிய வருதுன்னா அதை பற்றி அம்மாவிடம் போட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் ஒருவேளை தனது அப்பா வந்து இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்கிறார், ஒருவேளை தனது அம்மாவை வந்து விவாகரத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனது அப்பாவுக்கு தவறான உடலுறவு வேற ஒரு பெண்ணுக்கிட்டே இருக்குது. அந்த பெண்ணை தனது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் தனது அம்மாவை விட்டு தனது அப்பா பிரிந்து போய்விடுவார். ஆதலால் இந்த உறவை அனுமதிக்கக்கூடாது, இந்த உறவை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிட்ட போய் போட்டு கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த தவறான உடலுறவை வந்து நாகரிகம் கருதி அது அப்பாவின் தனிப்பட்ட சுதந்திரம் என நினைத்து கொண்டு அது குறித்து அந்த மகள் வந்து ரகசியம் காத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன ஆகும்னா அந்த தவறான உடலுறவே மேன்மேலும் வளர்ந்து காதலாக மாறி அப்புறம் வந்து அந்த அப்பா வந்து தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணோடையே வாழ போயிடுவார். அதனால் இது அந்த மகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணுவான், எங்கே தன்னுடைய அப்பா தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார், தனது குடும்பத்திலிருந்து விலகி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார். ஆதலால் வந்து இந்த உறவை அனுமதிக்கக்கூடாது. தனது அம்மாவிடம் இது குறித்து போய் சொல்லிவிட வேண்டும். சொல்லி முறைப்படி ஊர் நிர்வாகத்தில் புகார் செய்து தனது அப்பாவின் தவறான உடலுறவை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மகள் யோசிக்கிறதுல நியாயம் இருக்குது. அதனால் வந்து தவறான உடலுறவுங்கிறது அடுத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்லிட்டு நாம் அதை தடுக்கணும்
தடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல கூட நியாயம் இருக்குது, நினைக்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா ஒரு மனைவி ஏன் தனது கணவனின் தனிப்பட்ட ஒரு தவறான உடலுறவு, தனது கணவனின் தவறான உடலுறவை ஏன் கண்டிக்கிறா அப்படின்னா, அந்த தவறான உடலுறவு காதலாக மாறி தன்னை பிரிந்து அவன் சென்று விடுவான் அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு மகனும் என்ன நினைப்பான்னா, தனது தந்தைக்கு வேற ஒரு பெண்ணுடன் தவறான உடலுறவு இருக்கிறது, அது குறித்து தனது அம்மாவிடம் சொல்லவில்லை என்றால் தனது தந்தை இன்னொரு பெண்ணிடம் வைத்துக்கொள்கிற அந்த தவறான உடலுறவு காரணமாக அது காதலாக மாறி தனது தந்தை அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வார். தனது அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வார். ஆதலால் தனது குடும்பத்திலிருந்து தனது அப்பா பிரிந்து வேறொரு கூட்டு குடும்பத்திற்கு சென்று விடுவார். ஆதலால் அதை அனுமதிக்கக்கூடாது, தனது அப்பா தன்னுடன் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனது அப்பாவின் தவறான உடலுறவு குறித்து தனது அம்மாவிடம் போய் சொல்லிவிடுவான். அதுதான் சரி. ஒவ்வொருத்தரும் தனது சுயநலத்துக்காக தான் யோசிக்கணும். தனது அப்பா தன்னுடனே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு மகனுடைய எதிர்பார்ப்பு. அந்த மகனுக்கு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. 8 வயசுக்கு கீழே இருந்தால் அந்த அப்பா பிரியவே முடியாது. 8 வயசுக்கு உட்பட்டு இருந்தால் விவாகரத்துக்கு அனுமதியே கிடையாது. 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 10 வயசு. இப்போ அவனோட அப்பா இன்னொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்கிறார். அப்படிங்கும்போது இது அந்த மகனுக்கு தெரிய வருது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, தனது அம்மா கிட்ட போய் சொல்லுவான். அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா கிட்ட சொல்லுவான். ஏன் சொல்லுவான்னா, அந்த கள்ள தொடர்பை வளர அனுமதித்தால், அந்த தவறான தொடர்பை வளர அனுமதித்தால் தனது தந்தை அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தனது அம்மாவை விவாகரத்து செஞ்சுக்கிட்டு தனது அம்மாவை விவாகரத்து செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அச்சம் அந்த மகனுக்கு இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிட்டாக்கா அந்த பெண் இருக்கிற கூட்டு குடும்பத்துக்கு தனது அப்பா சென்று விடுவார். அதன் பிறகு தனது அப்பா தனக்கு அருகில் இருக்க மாட்டார். ஆதலால் அதற்கு அஞ்சி இந்த பையன் என்ன பண்ணுவான், தனது அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்து அம்மா என்ன பண்ணுவாங்க, ஊர் நிர்வாகத்தில் அந்த கணவன் மீது புகார் கூறுவாள். இந்த மாதிரி கண்டித்து வைங்க, தடுங்க, இவருக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, அதை முற்றிலும் தடுக்க வேண்டும் அப்படின்னு புகார் கூறினா அப்புறம் ஊர் நிர்வாகம் அந்த வேலையை செய்யும். நீ இனிமேல் அந்த பெண் கூட எந்த பேச்சும் வச்சுக்கூடாது, தொடர்பும் வச்சுக்கூடாது, மீறினால் உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னா அந்த தண்டனை பயத்தை ஏற்படுத்தணும். அந்த தண்டனையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அந்த மாதிரியான தண்டனையாக இருக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்து விட வேண்டும். தண்டனை கொடுத்து ஒரு தவறான உடலுறவு குறித்து புகார் கூறுவதற்கு காரணங்கள் என்ன, யாருக்கு இன்னொருத்தரோட தவறான உடலுறவு குறித்து இப்போ ஒரு மகன் என்ன நினைக்கிறான்னா, தனது அப்பா குறித்து தவறான உடலுறவு குறித்து தனது அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறான். ஏன்னா தனது அப்பா அந்த பெண்ணோடு உறவு வைத்து கொண்டு அது காதலாக மாறி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள நேரிடும் போது இந்த கூட்டு குடும்பத்தை விட்டு அந்த கூட்டு குடும்பத்துக்கு அவர் போயிடுவார். அதன் பிறகு தனது அம்மா தனியாக இருப்பாங்க. அதன் பிறகு தனது அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னொரு ஆண் இந்த கூட்டு குடும்பத்துக்கு வருவான். இருந்தாலும் ஒரு இரத்த உறவுடன் கூடிய அந்த தந்தை இருக்காங்களே, அதை இழக்கிறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு இரத்த உறவு, தனக்கு உண்மையான தந்தை இவர் தான் அப்படிங்கும்போது அவரை யாரும் இழக்கிறதுக்கு ஒரு மகன் விருப்பப்பட மாட்டான். நாளைக்கு இவரே தனது அப்பா தனது அம்மாவை விவாகரத்து செஞ்சுவிட்டு வேறு வீட்டுக்கு போனால் கூட அப்புறம் அந்த அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு இங்கே வருவான். இன்னொருத்தன் அவனை அப்பாவாக அழைக்க வேண்டிய அவசியம் இவனுக்கு வரும். அப்பாவாக அழைப்பதில் ஒன்றும் தவறில்லை. இருப்பினும் தனது உண்மையான அப்பா, தான் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த உண்மையான அப்பா தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார் அப்படிங்கிற ஒரு கவலை, வருத்தங்கிறது அந்த மகனுக்கு இருக்கும்ல. அதனால் அவன் என்ன பண்ணுவான், தனது அப்பாவின் தவறான உடலுறவுக்கு துணை போகாமல் இருக்கிறது தான் அந்த மகன் எடுக்கிற சரியான முடிவாக இருக்கும். ஒருவேளை தனது அப்பா இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார், எக்காரணம் கொண்டும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மகனுக்கு ஏற்படும் போது அது குறித்து அவன் தனது அம்மா கிட்ட ஒரு கண்டிப்பாக இவர் சும்மா அந்த பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்கிறார் எப்போதாவது, கண்டிப்பாக நமது அப்பா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருவேளை ரொம்ப உறுதியாக அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு மகனுக்கு ஏற்படும் போது அது குறித்து தனது அம்மா கிட்ட இவன் சொல்ல மாட்டான்.
தனது அப்பாவின் தவறான உடலுறவு குறித்து தனது அம்மாவிடம் சொல்லாமலே இருக்கலாம். சொல்லாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த மகனுக்கு அப்படி ஒரு அச்சம் ஏற்படுமானால், தனது அப்பா இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார், அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு தனது அப்பா முயற்சி செய்வார் அப்படின்னா, அப்படி முயற்சி செய்யும்போது திருமணம் செய்து அப்படியே தனது அப்பா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முற்படும்போது தனது அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு அவர் வேறொரு கூட்டு குடும்பத்துக்கு சென்று விடுவார் என்கிற அச்சம் காரணமாக அந்த மகனுக்கு ஏற்படுமாயின் அது குறித்து அவன் என்ன பண்ணுவான், அம்மா கிட்ட போய் சொல்லுவான். கண்டிப்பாக இந்த மாதிரி அப்பா இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஒரு அம்மா ஒரு இன்னொரு ஆணுடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறார் அப்படிங்கும்போது அதை ஒரு மகனுக்கு அது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அந்த மகன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அம்மா இன்னொரு ஆணுடன் ஒரு தவறான உடலுறவு வைத்துக் கொள்கிறார், அதுவே காதலாக மாறி அவனையே நம்ம அம்மா இவனுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இவனோட அம்மா இப்போ வேற ஒரு ஆணோட ஒரு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த ஆணுடன் ஒருவேளை நம்ம அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு நம்ம அம்மாவுக்கு காதலாக மாறி ஒருவேளை அந்த ஆணையே கல்யாணம் செய்து கொள்ள நேரிடும் பொழுது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தனது கணவனை விவாகரத்து செய்வாள். அந்த கணவன் யார்? இந்த பையனோட அப்பா. அப்போது ஒருவேளை நமது அம்மா வேறொரு ஆணுடன் தவறான உடலுறவு வைத்துக் கொள்கிறார், அதுவே காதலாக மாறி அவனையே கல்யாணம் பண்ணும்போது தனது அப்பாவை தனது அம்மா விவாகரத்து செய்ய நேரிடும். அதனால் தனது அப்பா மீண்டும் அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். புதுசாக ஒருத்தர் வரப்போகிறாரு. அதனால் தனது பிறப்பிற்கு காரணமாக இருக்கிற அந்த உண்மையான அப்பாவை அதன் காரணமாகவும் பிரியக்கூடும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, தனது அம்மா யாரு கூட தவறான உடலுறவு வைத்திருந்தால் அது குறித்து தனது அப்பாவிடம் சொல்லிவிடுவான். இந்த மாதிரி அம்மா அவனோட தப்பான உறவு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதை என்னன்னு பாருங்கள், போய் புகார் கூறுங்க. ஊர் நிர்வாகத்தில் அந்த ஆணின் மீது, தனது அம்மாவோடு தொடர்பில் இருக்கிற அந்த ஆணின் மீது புகார் தெரிவித்து விடுங்கள். புகார் தெரிவித்து அந்த உறவை தடுத்து நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் அந்த அம்மா போய் அம்மா கிட்ட அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுத்துரும். அதனால் உறவுமுறை அரசியல் இதெல்லாம் உறவுமுறை அரசியல். எங்கே தன்னை விட்டு பிரிஞ்சு போய்டும். ஏன்னா தவறான உடலுறவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. தவறான உடலுறவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஆனால் அதே நேரத்தில் அது காதலாக மாறி கல்யாணத்தில் கூட முடியலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் சுயநலமாக யோசிக்கிறது தான் கரெக்டு. தனக்கு இவன் வேணும், தனக்காக இவன் வேணும், தனக்காக இவள் எனது மனைவியாக எப்பொழுதும் வேண்டும் என நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதற்காக அவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் நியாயமானது தான். அதனையும் கடந்து ஒரு விஷயம் அங்கே நடக்குது. எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி கட்டுப்பாடுகளையும் மீறி அங்கே ஒரு தவறான உடலுறவு காதலாக மாறி கல்யாணத்தில் போய் முடியலாம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காக தவறான உடலுறவு என்பது ஒருவருடைய தனிப்பட்ட சுதந்திரம், உரிமை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதில் தலையிடாமலும் இருக்க முடியாது. தலையிடுவதற்கும் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது மகன் மகள் இந்த மாதிரி உறவுமுறைகள், ஒரு குடும்ப உறவினர்கள் தவறான உடலுறவுக்கு எதிராகவும் இருப்பாங்க. ஏன்னா தவறான உடலுறவு என்பது ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பிரித்துவிடும். தவறான உடலுறவை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள், ஒரு அம்மா அப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அங்கே தவறான உடலுறவுக்கான தொடர்பு வந்துச்சுனாக்கா, ஒரு அம்மாவுக்கு இன்னொரு ஆணுடன் தொடர்பு வந்துச்சுன்னா நாளைக்கு அதுவே காதலாக மாறி அந்த ஆணையை திருமணம் செய்யுமா அப்பாவும் அப்பாவை பிரிய வேண்டிய அவசியம், அப்பா பிரிந்து விடுவார், அம்மாவும் பிரிஞ்சிடுவாங்க, வேற ஒரு ஆணு அங்கே வருவான். அப்போது இந்த மாதிரியான ஒரு இரத்த உறவோடு தொடர்புடைய ஒரு அப்பா என்பது ஒரு பெரிய விஷயம். அதை யார் என்னதான் ஒரு அம்மா இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொண்டாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தனது இரத்த உறவோடு தான் பிறப்பதற்கு உண்மையான காரணம் யார், அந்த அப்பா இருக்காங்களா, அதை யார் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதோட மகத்துவம் என்பது, அதோட அருமை என்பது வேறு விஷயம், அது வேறு மாதிரியானது. அது மாதிரி ஒரு அம்மா அதான் ஒரு அப்பா இன்னொரு பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனது அம்மாவை விவாகரத்து பண்ணிட்டு இவர் போகிறார் அப்படின்னா, அப்போ அதுவும் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அதனால் பிள்ளைகள்
தங்களுடைய சுயநலத்தை தான் பார்க்கணும். அப்பாவுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத விட அந்த குழந்தைகள் என்ன நினைக்கணும்னா, தனக்கு எது தங்களுக்கு எது சுயநலமானது, என்னுடைய அப்பா எனக்கு அருகில் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த குழந்தைகள் நினைப்பாங்க. அதனால் தவறான ஒரு தந்தை தவறான உடலுறவு வைத்துக் கொள்கிறார், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் அதை அது குறித்து கவனிக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டால் நாளைக்கு அதுவே காதலாக மாறி அவர் இன்னொரு பெண்ணை யாருடன் தவறான உடலுறவு வச்சுருக்காரோ அந்த பெண்ணையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார், வீட்டை விட்டு போயிடுவார். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும். அப்போ ஐயோ நம்ம மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, அப்போவே கண்டித்து வச்சுருந்தா, அப்போவே அம்மாக்கிட்ட சொல்லி கண்டித்து வச்சுருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதே, நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரே. இப்போ இன்னொருத்தரை அம்மா வேற இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. பண்ணால் கூட அந்த உண்மையான அப்பா அவர் தருகிற அந்த பாசம் அன்பு என்பது அது இனிமேல் கிடைக்காது. அது கிடைக்கும், வெளியில் போய் பார்த்துக்கலாம். வெளியில் ஆனால் வீட்டு பக்கத்துலேயே எப்போதும் தனக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அது நல்ல நியாயமான ஆசை தானே. வெளியில் அதுக்காக அப்பா விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாரு, வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போயிட்டாரு, அதன் பிறகும் அந்த அப்பாங்கிற உறவுமுறை தொடராது அப்படின்லாம் கிடையாது. உண்மையாகவே ஒரு குழந்தை பிறப்பதற்கு யார் உண்மையான காரணமோ அவருக்கும் எப்படி அம்மாங்கிற உறவு முறை எப்படி கடைசி வரைக்கும் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அப்பாங்கிற உறவு முறையும் நீங்கள் பிறப்பதற்கு யார் காரணமோ அவர் உங்கள் அம்மாவை விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கூட அந்த உறவு முறை என்பது தொடரும். அதை மாற்றவே முடியாது, அது இயற்கையானது, அது இயற்கையாக ஏற்பட்ட உறவு முறை. அதனால் அது என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அது செல்லாது. இனிமேல் நீ கல்யாணம் நீ உனது அம்மா அதாவது உனது மனைவி திருமணம் விவாகரத்து பண்ணிவிட்டு நீ வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்ட, இனிமேல் உனது மனைவியின் பிள்ளைகளுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரத்த உறவோடு தொடர்புடையது. அவனோட முகஜாயல் தான் இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை பார்க்குற இவனுக்கு எப்படி தோணும், இது எப்படி இனிமேல் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அப்பா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இயற்கையான உறவு முறை. இன்னொரு விதிமுறை இருக்குது, என்னென்னாக்கா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஆண் 2 குழந்தையை தான் பெற்றுக்கணும். அவன் மூலமாக 2 குழந்தைகளை மட்டும்தான் இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். அவன் எத்தனை திருமணம் வேணாலும் நீ பண்ணிக்கோ, நீ ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ, அவளை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கோ. நீ 4 திருமணம் பண்ணாலும் சரி, ஒரே நேரத்தில் 4 பொண்டாட்டியோடு வாழ முடியாது. அது மாதிரி ஒரு பொண்ணு ஒரே நேரத்தில் 4 கணவனோடு வாழ அனுமதி கிடையாது. நீ எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அதற்கான நிபந்தனைகள் இருக்குது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீ எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீ உன் மூலமாக இந்த உலகத்துக்கு 2 குழந்தைகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதற்கு மேல் நீ குழந்தைகளை கொடுக்க அனுமதி கிடையாது. இந்த உலகத்துக்கு உன் மூலமாக நீ 2 குழந்தைகளை கொடுத்து கொள்ளலாம். அது வேற அனுமதி உனக்கு. அது மாதிரி ஒரு பெண்ணும் சரி, தனது வயிற்றில் 2 குழந்தைகளை மட்டும்தான் சுமந்து பெற்று கொடுக்க முடியும் இந்த உலகத்திற்கு. அவள் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். நீ எத்தனை பேர் வேணாலும் விவாகரத்து பண்ணிவிட்டு வேறு திருமணம் பண்ணிக்கலாம். 4 புருஷன் 5 புருஷன் கூட நீ விவாகரத்து பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் உனது வயிற்றில் நீ 2 குழந்தைகளை மட்டும்தான் பெற்றெடுக்க அனுமதி உண்டு. ஒரே நேரத்தில் 10 குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அது எப்போவாது நேராக நடக்குது, அது இயற்கையான விஷயம், அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நிறைய குழந்தைகள் ஒரு குழந்தையாக தான் பிறகுது. அப்படிங்கும்போது அதை கணக்கில் வச்சு 2 குழந்தைகள் மட்டும்தான். இப்போ ஒரே நேரத்தில் ஒரு பெண் 10 குழந்தைகளை பெற்றுட்டா, இல்லை 2 குழந்தைகளை பெற்றுட்டான்னா அதுக்கு பிறகு அவள் குழந்தை பெற்றுக்கக்கூடாது, அனுமதி கிடையாது. அதை மீறினா அப்புறம் தண்டனை உண்டு. என்ன தண்டனை உண்டுனா, நீ 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த ஊர் நிர்வாகம் அந்த சுழற்சி முறையில் இப்போ 2 குழந்தைக்கு மேலே ஒரு பெண் பெற்றுக்கிறா, 3வது குழந்தைக்கு அந்த ஊரில் தலைமை பதவி ஏற்பதற்கு அனுமதி கிடையாது. சுழற்சி முறையில் அங்குள்ளவர்களுக்கு தலைமை பதவி சேரும். பெண் குழந்தைகளுக்கு தலைமை பதவி சேரும். ஆண் குழந்தைகளுக்கு காவல் பொறுப்பு என்பது ஊர்காவலன் என்கிற அந்த பொறுப்பு வரும் சுழற்சி முறையில். அந்த பதவிங்கிறது நீ அதிகப்படியாக குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. அப்பா அம்மா செய்த தவிர அந்த பிள்ளைகளுக்கு சேரும். இப்போ நீ 3வதாக ஒரு குழந்தை பெற்றுட்ட, ஊர் நிர்வாகம் கட்டுப்பாடு என்னங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ 3வதாக ஒரு குழந்தை பெற்றுட்டப்பா, அப்போ அந்த 3வது குழந்தைக்கு தண்டனை என்னன்னாக்கா, நீ 3வது குழந்தைய பெற்றுக்கிட்ட உனக்கும் என்ன தண்டனைன்னா, இனிமேல் இந்த ஊர் நிர்வாகத்தில் நீ தலைவியாக பதவி வைப்பதற்கு இனிமேல் உனக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கும் அந்த அனுமதி கிடையாது. குழந்தைகளுக்கும் சுழற்சி முறையில் அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் தலைவியாக பதவி ஏற்பதற்கு அனுமதி கிடையாது. கேட்டால் நீ 3வது பெற்றுக்கிட்ட குழந்தை, ஊர் நிர்வாகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது.
அது மாதிரி அனுமதி கிடையாது. அது மாதிரி நிறைய சலுகைகள் மரியாதைங்கிறது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய எல்லாரும் தலைவியாகிறாங்க ஊர் நிர்வாக சுழற்சி முறையில். அப்போ நாம் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவோ ஊரின் தலைவியாகவோ ஆக முடியாது, தெருவின் தலைவியாக ஆக முடிவதில்லை, அந்த மரியாதை தனக்கு கிடைப்பதில்லை. அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய சோகத்தையும் கவலையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும். அதனால் அது போன்ற அவமானத்தை ஒரு பெண் வந்து தனது பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்க மாட்டாள். அது மாதிரி 2 குழந்தைகள் பெற்றதற்கு காரணமான அந்த அம்மாவுக்கும் உனக்கு இனிமேல் அந்த ஊர் தலைவியாவதற்கு அனுமதி கிடையாது. அந்த குழந்தைகளை பெற்றுக்கிட்டான் பாருங்கள் ஒருத்தன் அப்பன் 2 குழந்தைக்கு மேலே, அவனுக்கும் அனுமதி கிடையாது. நீ ஊர் காவலன் என்கிற பொறுப்பு இனிமேல் உனக்கு கிடையாது. ஏன்னா ஊர் கட்டுப்பாட்டை, ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கணுங்கிற போது நீ அந்த ஊர் நிர்வாகத்திட்ட அனுமதி கேட்கணும். நான் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கள். ஏற்கனவே ஒரு குழந்தையை பெற்றுவிட்டேன், இப்போ இன்னொரு குழந்தையை நான் பெற்றுக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லது இது வரைக்கும் நான் குழந்தைய பெற்றுக்கல, முதல் தடவை குழந்தை பெற்றுக்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. குழந்தை கல்யாணம் ஆன உடனே முதல் முறை கல்யாணம் செய்து கொண்டவர்கள் புதுமண தம்பதிகள், இதுக்கு முன்னே அவர்களுக்கு திருமணமே ஆனதில்லை, முதல் முறை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்க வந்து 1 வருஷம் கழித்து தான் குழந்தை பெற்றுக்கணும். உடனே கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கக்கூடாது. 1 வருஷம் நீங்கள் வாழுங்க, ஒரு கணவன் மனைவியாக வாழணும். அதன் பிறகும் நீங்கள் உங்கள் உறவை தொடர விரும்புகிறீர்களா, உங்கள் திருமண உறவை தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னா மட்டும்தான் அதன் பிறகு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்படும். 1 வருடத்தில் முதல் முறை திருமணம் செய்திருக்கிறவங்களுக்கு தான் இந்த விதிமுறை. மற்றபடி 2வது முறை திருமணம் செய்து கொள்கிறவர்கள், ஒரு திருமணத்தை விவாகரத்து பண்ணிவிட்டு 2வது முறையாக திருமணம் செய்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ள உரிமை கொடுக்கலாம். ஒரு முதல் 6 மாதம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த 6 மாதம் கடந்த பிறகும் நீங்கள் உங்கள் உறவை தொடர விரும்புகிறீர்களா, உங்கள் திருமண உறவை தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி. அவங்க விண்ணப்பிக்கணும், 6 மாதம் ஆயிடுச்சு, நாங்கள் கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ஊர் நிர்வாகத்தில் விண்ணப்பித்து, ஊர் நிர்வாகம் வந்து இவங்க வந்து 6 மாதம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி தருகிறேன் அப்படின்னு ஊர் தலைவி வந்து அனுமதி கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா நீ வந்து ஒரு அவசரத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்ப, அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன், அப்போ வந்து அந்த குழந்தை பாதிக்கும்ல. அதனால் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ தொடர்ந்து அந்த பெண்ணோடு ஒரு திருமண வாழ்க்கை நடத்தும் போது தொடர்ந்து இந்த பெண்ணுடன் நான் வாழ்வேன் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த குழந்தை பிறந்து 8 வருஷம் அந்த விவாகரத்து பண்ணவே கூடாது, விவாகரத்து பண்ணவும் முடியாது, விவாகரத்தும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் 8 வருஷம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 8 வருஷத்துக்கு நீ அவளை பிரியவே கூடாது. அந்த அம்மாவை, அந்த பெண்ணை நீ பிரியக்கூடாது, அந்த கணவனை நீ பிரியக்கூடாது, அந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது அதற்கு நீ சம்மதம் என்றால் மட்டும்தான் நீ குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதி உன்னிடம் இருக்கிறதா? இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, எப்போ வேணாலும் விட்டு போயிடுவேன்னா நீ குழந்தை பெற்றுக்கொள்ள உனக்கு அனுமதி, நீ அதற்காக விண்ணப்பிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு விதிமுறை. இப்படியாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் நீ எத்தனை பேர் வேணாலும் திருமணம் பண்ணிக்கோ, ஆனால் வந்து நிபந்தனை இருக்குது. நிபந்தனைக்கு உட்பட்டு எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணுடன் தான் வாழ வேண்டும், ஒரே நேரத்தில் ஒரு ஆணுடன் தான் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நீ ஒரு ஆண் வந்து தனது வாழ்நாளில் எத்தனை பெண்ணை வேணாலும் திருமணம் பண்ணால் கூட 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாது. அந்த ஆணின் மூலமாக 2 குழந்தைகளை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் வந்து தனது வயிற்றில் 2 குழந்தைகளை மட்டும்தான் அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதிமுறை இருக்குது. அதனால் ஒரு ஆண் வந்து தனது மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு அவனுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, அவன் மூலமாக பிறந்த 2 குழந்தைகள் இருக்குது. அதனால் அவன் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து அவன் வந்து தனது மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு அந்த 2 குழந்தைகளுக்கு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் விவாகரத்து பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அவன் தனது மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போகிறான்னா அங்கேயும் போய் குழந்தை பெற்றுக்க இவனால் முடியாது. இவன் குழந்தை பெற்றுக்க இவனுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவன் மூலமாக 2 குழந்தைகள் பெற்றாகி விட்டது. அதனால் திரும்பவும் வந்து அந்த ஆண் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கூட அங்கே போயிட்டு இன்னொரு குழந்தைகளை பெற்றுக்க முடியாது. இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குது. அதனால் ஒரு ஆணும் வந்து தனது குழந்தைகள் இரத்த உறவோடு தொடர்புடைய தனது குழந்தைகளோடு வாழணுங்கிற ஆசை அவனுக்கு இருக்கலாம். தனது குழந்தைகளை பிரிந்து செல்ல வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். அது மாதிரி அதனால் கூட அவன் விவாகரத்து பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அதையும் தாண்டி அவனுக்கு இன்னொரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அதனால் விவாகரத்து பண்ணிவிட்டு அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் இருக்கும்.